வணக்கம் நண்பர்களே. மே 14, 2026க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் உங்கள் நிலா. ஹலோ மக்களே, நான் சிபி. நாங்க 2 பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து வந்திருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கரண்ட் அஃபேர்ஸ் கான்டென்ட் எல்லாமே ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது. இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாங்க. ஆமா, ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல டோட்டல் क्वेश्चंसல அரவுண்ட் 80% क्वेश्चंस நம்ம ஸ்கோர் கிளவர் பிடிஎஃப்ல இருந்து கவர் ஆகியிருக்கு. மத்த டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய क्वेश्चंस நம்ம ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரீசன்ட்டா நடந்த SBI PO 2025 எக்ஸாம்ல அஃபேர்ஸ்களோட விட ஸ்கோர் கிளவர் 4 क्वेश्चंस அதிகமா கவர் பண்ணிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான கான்டென்ட்ல ஆனா அவங்கள விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கற மாதிரி இந்த பிடிஎஃப் ரெடி பண்றாங்க. இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ண வேண்டிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, இன்னைக்கான நியூஸ்க்குள்ள போலாமா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். யூனியன் கேபினெட் ஒரு முக்கியமான லீஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சுருக்கமா ஏஏஐன்னு சொல்லுவோம், அவங்க கிட்ட இருக்கிற நிலத்தை MIHAL லிமிடெட்க்கு லீஸ் விட்டிருந்தாங்க. அந்த லீஸை ஆகஸ்ட் 6, 2039க்கும் மேல எக்ஸ்டெண்ட் பண்ண அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சூப்பர். இதனால நாக்பூர் ஏர்போர்ட்டை GMR நாக்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட், அதாவது GNIALக்கு கமர்ஷியல் ஆபரேஷன் டேட்ல இருந்து 30 இயர்ஸ் டியூரேஷனுக்கு லைசன்ஸ் கொடுக்க வசதியா இருக்கும். இது நாக்பூர் ஏர்போர்ட்டை ஒரு ரீஜனல் ஏவியேஷன் ஹப்பா மாத்திர மல்டி மோடல் இன்டர்நேஷனல் கார்கோ ஹப் அண்ட் ஏர்போர்ட் அட் நாக்பூர் ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான ஸ்டெப். இந்த MIHAL லிமிடெட், அதாவது MIL, 2009ல ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனியா ஆரம்பிக்கப்பட்டது. ஜாயிண்ட் வெஞ்சர்னா 2 பேருக்கு மேல சேர்ந்து ஒரு கம்பெனியை ரன் பண்றது. இதுல ஏஏஐக்கு 49% ஸ்டேக்கும், மகாராஷ்டிரா ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட், அதாவது MADCக்கு 51% ஸ்டேக்கும் இருக்கு. கிளியரா சொன்னீங்க. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிருக்காங்க. நியூ டெல்லியில இருக்கிற பிரின்சிபல் பெஞ்ச் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்பெலேட் ட்ரிபியூனல், அதாவது GSTAT-ய நேஷனல் அப்பெலேட் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங்ஸா ஃபங்க்ஷன் பண்ண எம்பவர் பண்ணிருக்காங்க. இந்த புது அத்தாரிட்டியை NAARன்னு சொல்லுவோம். அட்வான்ஸ் ரூலிங்னா என்னன்னு ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். டாக்ஸேஷன்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா முன்னாடியே அத்தாரிட்டி கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கிறது தான் அட்வான்ஸ் ரூலிங். இது பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கும். ஆமா, இந்த நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 2026ல இருந்து இஃபெக்ட்டுக்கு வரும். அப்போ GSTAT-யோட பிரசிடென்ட் தான் NAAR-ஓட பிரிசைடிங் ஆஃபீஸரா சர்வ் பண்ணுவார். அடுத்து ஒரு சூப்பரான டெக் நியூஸ். யூனியன் கேபினெட் 2 புது செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 1.0க்கு கீழே அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா? 3936 கோடி ரூபாய். வாவ்! இதுல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா, கிறிஸ்டல் மேட்ரிக்ஸ் லிமிடெட் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கேலியம் நைட்ரேட் டெக்னாலஜி பேஸ்ட் மினி அண்ட் மைக்ரோ LED டிஸ்பிளே ஃபெசிலிட்டியை கொண்டு வராங்க. கேலியம் நைட்ரேட்ன்றது ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு மெட்டீரியல். செகண்ட் ப்ராஜெக்ட் குஜராத்ல சுச்சி செமிகான் பிரைவேட் லிமிடெட் ஒரு செமிகண்டக்டர் பேக்கேஜிங் யூனிட்டை செட் பண்றாங்க. இந்தியோ செமிகண்டக்டர் மிஷன், அதாவது ISM 1.0 கீழே சாங்ஷனான ஃபைனல் ப்ராஜெக்ட் இதுதான். இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது மெய்டிக்கு கீழே வர டிஜிட்டல் இந்தியா கார்ப்பரேஷனோட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டிவிஷன். இந்த ISM 2021ல 76,000 கோடி ரூபாய் டோட்டல் அவுட்லேயோட லான்ச் பண்ணாங்க. நம்ம இந்தியாவையே செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல செல்ஃப் ரிலையண்டா மாத்துறது தான் இதோட எய்ம். நிதி ஆயோக் இப்ப புதுசா சென்ட்ரல் பிரபாரி ஆஃபீசர் போர்ட்டல், சுருக்கமா CPO போர்ட்டலை நியூ டெல்லியில இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இது ரியல் டைம் கவர்னன்ஸை இம்ப்ரூவ் பண்ணவும் லாஸ்ட் மைல் சர்வீஸ் டெலிவரியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணவும் கொண்டு வரப்பட்ட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் மற்றும் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம் ஃப்ரேம்வொர்க்குக்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஃபீல்ட் லெவல்ல நடக்கிற விஷயங்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிற ஆக்ஷன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற கேப்பை குறைக்கிறது தான் இந்த போர்ட்டலோட மெயின் எய்ம். அடுத்து எக்கானமி நியூஸ் போயிடலாம். கரும்பு ஜூஸ் குடிக்கிற சீசன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் கரும்புக்கான ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸை 2026-27 சீசனுக்கு 1 குவிண்டலுக்கு 365 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, விவசாயிகளுக்கு இது நல்ல நியூஸ். FRPனா என்னன்னு ஈஸியா சொல்லணும்னா
அரசாங்கம் கரும்பு விவசாயிகளுக்கு கேரண்டி பண்ற மினிமம் பிரைஸ். இது 10.25% பேசிக் ரிகவரி ரேட்டை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2025-26 சீசன்ல இது ₹355 இருந்துச்சு. இப்போ 2.81% இன்க்ரீஸ் ஆகி 365 ஆகியிருக்கு. இந்த நியூ பிரைஸ் அக்டோபர் 2026ல இருந்து எஃபெக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் எஃப்டிஐ பத்தின நியூஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், அதாவது டிபிஐஐடிடி, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சுருக்கமா எஃப்டிஐ ப்ரொபோசல்ஸை சீக்கிரமா கிளியர் பண்றதுக்காக ஒரு அப்டேட்டட் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. இந்தியா கூட லேண்ட் பார்டர்ஸ் ஷேர் பண்ற நாடுகள்ல இருந்து வர எஃப்டிஐ ப்ரொபோசல்ஸை 60 டேஸ்க்குள்ள ப்ராசஸ் பண்றதுக்காக 40 சப்செக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகனா இந்த லேண்ட் பார்டர் ரூல் வச்சிருக்காங்க. அந்த நாடுகள் எதெல்லாம்னா சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், மியான்மர் மற்றும் ஆப்கானிஸ்தான். இந்த 40 சப்செக்டார்ஸை 6 பிரைமரி செக்மெண்ட்ஸா குரூப் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா கேபிட்டல் கூட்ஸ் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக் கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ், அட்வான்ஸ்ட் பேட்டரி காம்பனன்ட்ஸ், பாலிசிலிகான் அண்ட் வேஃபர்ஸ், ரேர் எர்த் ப்ராசஸிங் மற்றும் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் இது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது ஆர்ஆர்பிஸ்க்காக வயபிலிட்டி பிளான் 2.0 அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆர்ஆர்பிஸ்னா ரூரல் ஏரியாஸ்ல பேங்கிங் சர்வீசஸ் கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பேங்க்ஸ். இந்த பிளான் எதுக்குன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணவும் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணவும் தான். FY22ல இருந்து FY25 ஃபேஸ் முடிஞ்ச பிறகு இப்போ FY26ல இருந்து FY28 வரைக்கும் 3 இயர் டியூரேஷனுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ரேம்வொர்க்ல டோட்டலா 30 பெர்ஃபார்மன்ஸ் பாராமீட்டர்ஸ் இருக்கு. இத 4 பில்லர்ஸா கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா ஆபரேஷனல் எக்ஸலன்ஸ், அசெட் குவாலிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி மற்றும் growth. டோட்டலா இருக்கிற 28 ஆர்ஆர்பிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் ஆபரேஷனல் எஃபிஷியன்சியும் என்ஹான்ஸ் பண்றது தான் இந்த இனிஷியேட்டிவ். மக்களே, பாதியில ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஆஸ்பிரன்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேயை ஈஸியா மெமரைஸ் பண்ணவும் ரிவைஸ் பண்ணவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. ஆமா, இதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு வாட்டி படிச்சா அதை எப்பவும் மறக்கவே மாட்டீங்க. நீங்க எப்ப ஒரு இன்ஃபர்மேஷனை மறப்பீங்கன்னு இந்த ஆப் பிரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க மேனுவலா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணணும்னு கவலையே பட தேவையில்லை. கண்டிப்பா எல்லாரும் ப்ரே பண்ணி பாருங்க. அண்ட் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். சோ உங்களோட லைக் குறைஞ்சது 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, திரும்பவும் நியூஸ்குள்ள போலாம். அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரியில இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி, அதாவது IEPFA, பிரசார் பாரதி கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. IEPFA மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழே வருது. பிரசார் பாரதி நம்ம இந்தியாவோட பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டர். இது எதுக்குன்னா கண்ட்ரி முழுக்க இன்வெஸ்டர் அவேர்னஸை என்ஹான்ஸ் பண்ணதான். இந்த பார்ட்னர்ஷிப் கீழே தூர்தர்ஷனோட நேஷனல் அண்ட் ரீஜனல் நெட்வொர்க்ஸ்ல இன்ஃபர்மேட்டிவ் ஸ்க்ரால் மெசேஜஸ் பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ரிப்போர்ட்ஸ். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, சுருக்கமா NCRB, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே ஆபரேட் ஆகிற ஒரு அமைப்பு. இவங்க கிரைம் இன் இந்தியா 2024 ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிரைம் நியூஸ் படிக்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. 2024ல இந்தியால 58.86 லேக் காக்னிசபிள் கிரைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. காக்னிசபிள் கிரைம்னா போலீஸ் வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ற அளவுக்கு சீரியஸான கிரைம்ஸ். இது 2023ல இருந்த 62.41 லேக் கேசஸை விட 6% ரிடக்ஷன். அதுல 35.44 லேக் கேசஸ் இந்தியன் பீனல் கோட், அதாவது IPC அல்லது பாரதிய நியாய சம்ஹிதா, சுருக்கமா BNS கீழே செயலாகியிருக்கு. மிச்சம் இருக்கிற 23.41 லேக் கேசஸ் ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ் கீழே ஃபைல் ஆகியிருக்கு. நேஷனல் கிரைம் ரேட்ன்றது 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு எவ்வளோ கேசஸ்னு கணக்கு பண்றது. இது 2023ல 448.3 இருந்துச்சு. 2024ல 418.9 டிக்ரீஸ் ஆகியிருக்கு. 19 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல டெல்லியில தான் ஹையஸ்ட் வால்யூம் ஆஃப் காக்னிசபிள் ஆஃபென்சஸ் ரிப்போர்ட் ஆகியிருக்கு, 2.75 லேக் கேசஸ். ஆனா டெல்லியில தான் லோவஸ்ட் சார்ஜ் ஷீட்டிங் ரேட்டும் இருக்கு. சார்ஜ் ஷீட்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கோர்ட்ல தாக்கல் பண்ற அறிக்கை. அந்த ரேட் அங்க ரொம்ப கம்மி. அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ். சவுத் ஆப்பிரிக்காக்கான ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா பிரபாத் குமார் இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஓட அஃபீஷியல் பேனரை சவுத் ஆப்பிரிக்கன் அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேட்டரி கிட்ட கேப் டவுன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க.
இந்த பேனரை சதர்ன் ஆப்பிரிக்கன் லார்ஜ் டெலிஸ்கோப் ஃபெசிலிட்டியில பெர்மனண்டா டிஸ்ப்ளே பண்ண போறாங்க. இந்த இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்ன்றது பூனேல இருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன். இவங்க அஸ்ட்ரானமி மற்றும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஃபீல்ட்ஸ்ல ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் பண்றவங்க. நம்ம ஐஐடி மெட்ராஸ் குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் சென்டரை கலிஃபோர்னியால இருக்க மென்லோ பார்க்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா இந்தியன் டீப் டெக் என்டர்பிரைசஸ்க்கு இன்டர்நேஷனல் கேபிட்டல், மார்க்கெட்ஸ், ப்ரொஃபஷனல் மென்டர்ஷிப் அப்புறம் குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ் கிடைக்க பிரிட்ஜா இருக்கதான். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக டோட்டலா $7.5 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் நியூஸ்ல டிஆர்டிஓவோட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபார்டரி அதாவது டிஆர்டிஎல் ஒரு ஆக்டிவ்லி கூல்டு ஃபுல் ஸ்கேல் ஸ்கிராம்ஜெட் கம்பஸ்டரோட லாங் டியூரேஷன் டெஸ்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கிராம்ஜெட்னா என்னன்னு ஆஸ்பிரன்ஸ்க்கு டக்குன்னு சொல்லிடலாம். இது ஏர் பிரீதிங் ஜெட் என்ஜினோட ஒரு அட்வான்ஸ் டைப். வளிமண்டலத்தில் இருக்க ஆக்சிஜனையே எடுத்து எரிக்கிறதுனால ராக்கெட்டோட வெயிட் ரொம்ப கம்மியாகும். இந்த டெஸ்ட் ஹைதராபாத்ல இருக்க ஸ்கிராம்ஜெட் கனெக்ட் பைப் டெஸ்ட் ஃபெசிலிட்டியில நடந்துச்சு. இதுல 1200 செகண்ட்ஸ்க்கும் மேல சஸ்டெயின்ட் ஆபரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க. டிஆர்டிஓ இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. நியூடெல்லியில இருக்கிற புராரி பிளெயின்ஸ்ல கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியோலாஜிக்கல் அண்ட் நியூக்ளியர் சுருக்கமா சிபிஆர்என் ஃபீல்ட் ட்ரைனிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டரை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிஆர்டிஓ சிபிஆர்என் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸா ஆப்ரேட் ஆகும். ரேடியோலாஜிக்கல் மற்றும் நியூக்ளியர் எமர்ஜென்சிஸ் வந்தா நம்ம நாட்டை ப்ரிப்பேரா வச்சுக்க தான் இந்த ஃபெசிலிட்டி. இங்க எமர்ஜென்சி மெடிக்கல் அண்ட் டாக்டிக்கல் ரெஸ்பான்சஸ் கொடுக்கறதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அடுத்து பிசினஸ் நியூஸ். ஆர்பிஐ கோடாக் மஹிந்திரா பேங்க் லிமிடெட்க்கு ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மற்றும் ஃபெடரல் பேங்க் லிமிடெடோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அல்லது வோட்டிங் ரைட்ஸ்ல 9.99% வரைக்கும் ஈக்விட்டி ஸ்டேக் வாங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபெடரல் பேங்க் லிமிடெட்ன்றது இந்தியாலேயே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது லார்ஜஸ்ட் மிட் சைஸ்ட் பிரைவேட் செக்டர் லெண்டர்ஸ்ல ஒன்னு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் 2 ஏஐ எனேபிள்டு வெதர் ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸை அன்வேல் பண்ணியிருக்காங்க. இது ஹைப்பர் லோக்கல் மான்சூன் மற்றும் ரெயின்ஃபால் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணும். இதை இந்தியன் மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், பூனேல இருக்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்டீரியலாஜி மற்றும் நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங் 3 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாடலோட பேரு ஏஐ எனேபிள்டு மான்சூன் அட்வான்ஸ் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம். இது ஃபர்ஸ்ட் டைமா சப் டிஸ்ட்ரிக்ட் அல்லது பிளாக் லெவல் ஃபோர்காஸ்டிங்க கொடுக்குது. இந்தியாவோட ரெயின்ஃபெட் மான்சூன் கோர் ஜோன்ல இருக்கிற 15 ஸ்டேட்ஸ் மற்றும் 1 யூனியன் டெரிட்டரியில 3196 பிளாக்ஸை இது கவர் பண்ணுது. இது மான்சூன் ப்ராக்ரெஷனை 4 வீக்ஸ் அட்வான்ஸா 4 டேஸ் எரர் மார்ஜினோட ப்ரெடிக்ட் பண்ணும். செகண்ட் மாடல் ஹை ஸ்பேஷியல் ரெயின்ஃபால் ஃபோர்காஸ்ட். இது யூபியில் ஒரு பைலட் ப்ராஜெக்டா நடக்குது. இதுல மித்துனான்ற வெதர் மாடலை யூஸ் பண்ணி 12.5 கிலோமீட்டர் கிரிட்ஸை 10 கிலோமீட்டர் ரெசல்யூஷனுக்கு டவுன் ஸ்கேல் பண்றாங்க. இது 10 டேஸ் அட்வான்ஸா ஸ்பெசிஃபிக் ரெயின்ஃபால் ஃபோர்காஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணும். அப்பாயின்மெண்ட்ஸ்ல ஆல் இண்டியா என்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த நண்டி ரங்கசாமி புதுச்சேரியோட சீஃப் மினிஸ்டரா 5th டேர்முக்கு பதவியேற்றிருக்காரு. இது ஒரு ரெக்கார்ட். அதற்கு லெப்டினன்ட் கவர்னர் கைலாஷ் நாதன் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் செஞ்சு வச்சாங்க. அவார்ட்ஸ் கேட்டகரியில மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் நேஷனல் பஞ்சாயத் அவார்ட்ஸ் 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரூரல் கவர்னன்ஸ் மற்றும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல சிறப்பா செயல்பட்ட 42 பஞ்சாயத்ஸை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல கர்நாடகா ஹையஸ்டா 6 அவார்ட்ஸ் வாங்கி டாப்ல இருக்காங்க. அதை தொடர்ந்து ஒடிஷா மற்றும் ஆந்திர பிரதேஷ் தலா 5 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. தீன் தயாள் உபாத்யாய் பஞ்சாயத் சதத் விகாஸ் புரஸ்கார் 2025 கீழே 34 கிராம் பஞ்சாயத்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நானாஜி தேஷ்முக் சர்வோட்டம் பஞ்சாயத் சதத் விகாஸ் புரஸ்கார் 2025 கீழே 8 வின்னர்ஸை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 3 டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்ஸ், 2 பிளாக் பஞ்சாயத்ஸ் மற்றும் 3 கிராம் பஞ்சாயத்ஸ் அடங்கும். அஸ்ஸாம்ல இருக்க நியூ நபாம் காம் பஞ்சாயத்துக்கு பெஸ்ட் கிராம் பஞ்சாயத் ஆஃப் இந்தியா அவார்ட் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு 1.5 crore rupees பிரைஸ் கொடுத்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ் பீகாரோட தில்கப் வாங்கியிருக்காங்க. பிரைஸ் மணி 1.25 crores. தேர்ட் பிளேஸ் உத்தரப்பிரதேஷோட பிரஹருக்கு கிடைச்சிருக்கு. பிரைஸ் 1 crore rupees. லாஸ்டா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா 2 புது புக்ஸை நியூடெல்லியில இருக்கிற பாரத் மண்டபம்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. புக்ஸோட டைட்டில்ஸ் த பெஞ்ச், த பார் அண்ட் த பிசார் மற்றும் த லாஃபுல் அண்ட் தி ஆஃபுல். இந்த புக்ஸை ஆத்தர் பண்ணது சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருக்க துஷார் மெஹ்தா. இத ரூபா பப்ளிகேஷன்ஸ் இந்தியா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான நியூஸ். மக்களே, மறக்காம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இது டெலிகிராம்ல டெய்லி நைட் 8 PM நடக்கும். ஆமா, இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஐபிஎல். மாசம் புது லீக் ஆரம்பிக்கும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் பண்ணி வின்னர்ஸ்க்கு சூப்பரான எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க.